இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம்
படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 4 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 20 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறார். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவே இறை வார்த்தையை கேட்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், விவாதிக்கிறோம். கருத்தரங்கள் நடைபெறுகிறது. கருத்து ஆழங்கள், கருத்து ஆய்வுகள் நடைபெறுகிறது. 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் இந்த இறை வார்த்தையின்படி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த எண்ணிக்கைக்கு ஏற்றபடி நாம் பலன் தருகின்ற கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்ற ஆசை இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இன்றைய திருவிழா நாயகன் தூய பிரான்சிஸ் அனேசியார் தன்னுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையை மையப்படுத்தி
தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர். அவர் சொல்லுகின்ற பாடமெல்லாம் இரண்டு, ஒன்று தாழ்ச்சி, இன்னொன்று இயற்கையில் இறைவனை காணுகிற ஒரு அனுபவம். பிரான்சிஸ் சலேசியார் தாழ்ச்சிக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாகவே விளங்கினார் என்று சொல்லலாம். தன்னுடைய உள்ளத்தில் தாழ்ச்சி, செயலிலும் தாழ்ச்சியோடு விளங்கினார். அதனால்தான் நிறைய மனிதர்களுக்கு முன்மாதிரியாகவே விளங்கினார். மேன்மையடைய தாழ்ச்சிய வழி என்று நீதிமொழிகள் 18:12 வாசிக்க கேட்கிறோம். நாம் தாழ்ச்சியோடு இருக்கின்ற போது இறைவனால் மேலும் மேலும் நாம் உயர்த்தப்படுவோம் என்பதுதான் உண்மை. கொஞ்சம் இறங்கி வந்தால் என்ன நமக்கு பிரச்சனை? பிஷப்பும் சரி, சாமியார்களும் சரி, ஊர் தலைவர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, பங்கு பேரவர்களும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஏழை மக்களுக்காக வேண்டி கொஞ்சம் இறங்கி வருவதில் பெரிய ஆபத்து ஒன்றுமே கிடையாது. பிடிச்ச தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அப்போ இறை வார்த்தையை நம்ம போதிக்கிறதுலையும் அதை கேட்கறதுலையும் அர்த்தம் உண்டான்னு எனக்கு புரியலை. இறங்கி வருவதில் நம்முடைய பர்சனாலிட்டி போயிருமோ என்று தான் நம்மளே பல பேரும் சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் உடும்புப்படியாக குடும்பங்களிலே பல காரியங்களை நாம் செய்கிற பொழுது சண்டைகள் ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே, மக்கள் தலைவர்களுக்கிடையே பல போராட்டங்கள் நடக்கிறது. ரெண்டு வகையிலையும் கொஞ்சம் இறங்கி போகத்தான் செய்யணும். நியாயம் உள்ளவங்களும் சரி, அநியாயம் செய்கின்றவர்களும் சரி, ரெண்டு பேருமே கொஞ்சம் தாழ்ச்சியோடு இறங்கி போனோம்னா அந்த உறவாடல்ல காரியங்கள் 60 மடங்காக 100 மடங்காக நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது. நான் கனிவும் மன தாழ்மை உடையவன், ஆகவே நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தேயு 19:11-29 சொல்லப்படுவது போன்று முடிந்தவரையும் கொஞ்சம் வேணும் தாழ்ச்சியாக அந்த புண்ணியத்தை கடைபிடித்து வாழ முயற்சி எடுப்போம். தான் செய்கிற நற்செயல் யாருக்குமே தெரியக்கூடாது என்று மிகவும் தாழ்ச்சியோடு வாழ்ந்த மகானால்தான் ஏராளமான பேர் நன்மைகளை அடைந்தார்கள் என்பது வரலாறு. அவரும் கடவுளுடைய பார்வையில் மேன்மை மிக்கவராய் விளங்கினார். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவர் உயர்த்தப்படுவார் என்பது நிச்சயம். இரண்டாவது, இயற்கையை இறைவனை காணுகிற போக்கு சலேசியார்கிட்ட ரொம்ப உண்டு. இவர் படிக்கிற சமயத்திலும் கூட, குருவானவராக மாறி பிறகும் கூட இயற்கையில் இறைவனை காண பல முயற்சிகளை எடுத்தவர். அதை தன்னுடைய புத்தகங்களும் கூட அவர் எழுதியிருக்கிறார். எனவே இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழி புரியாத நமக்கு இறைமொழி புரிய வாய்ப்பில்லை. எனவே இயற்கையை மாசுபடுத்தாமல் இயற்கையோடு இணைந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு வேணும். நம்ம நினைக்காத அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள்லாம், கால சூழ்நிலைகள் எல்லாம், வானிலை சூழ்நிலைலாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்சைட் டவுன் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. எனவே இயற்கையை பேணுவோம், இயற்கையை காக்க பல திட்டங்களை தீட்டுவோம். பிரான்சிஸ் சலேசியாருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே தாழ்ச்சியோடு இயற்கையை நேசிப்பதன் வழியாக இறைவன் விரும்புகின்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் தாழ்ச்சியோடு சிந்திக்கவும், திட்டமிடவும், செயல்படவும், அதே போன்று இயற்கையை பேணுகின்ற நல்ல மனிதர்களாக வளரவும் தேவையான ஆசீர்வாதங்களை தந்து 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காக பயனுள்ள கனிதருகின்ற மனிதர்களாக வாழ எங்களை பலப்படுத்தும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே,
உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே
தூயறிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனித
புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது
மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.